எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுகவை தயார்படுத்தும் விதமாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கடந்த 2 நாட்களாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இரண்டாவது நாளான நேற்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். பிற்பகலில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பாஜகவுடனான கூட்டணியால் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்று கருத்துக்களை தீர்த்து வைப்பது குறித்தும் பல்வேறு மாவட்டங்களில் முடிவுறாத நிலையில் உள்ள அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பூத் கமிட்டிகளை வலுப்படுத்திவிட்டால் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம் என்றும், தேர்தலில் போட்டியிட விரும்பும் மாவட்ட செயலாளர்கள் இப்போதே தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.